அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாதாங்க. அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க, 9ஆம் தேதி வராது, எங்களை மன்னிச்சிருங்க. படத்துடைய ரிலீஸ் தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்குது. வேதனையெல்லாம் இல்லைங்க, இது விஜய் அவர்களுடைய படத்தில் வரக்கூடிய ஒரு டயலாக், அதனால தான் சொன்னேன். இவருடைய படத்துக்கே இவரால் ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு இவருக்கு துப்பு இல்லை, வக்கில்லை. தமிழ்நாட்டுக்கு இவர் முதலமைச்சர் ஆகணுமா, முதலமைச்சராகி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் ஒன்றிய அரசு கிட்ட போராடி வெல்வாராம், தமிழ்நாட்டை அப்படியே பத்திரமா பார்த்துப்பாராம். சில பல கோடிகள் போட்டு எடுத்த அந்த படத்தையே உன்னால காப்பாற்ற முடியல, நீ தமிழ்நாட்டை காப்பாற்ற போறியா? இதுல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல போய் பாட்டு மசரு வேற. கரூர்ல போய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடிக்கிட்டு இங்கே ஜனநாயகன் டிக்கெட் எத்தனை ரூபாய்க்கு விற்கிறானுங்க தெரியுமா? 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. ஜனநாயகன் டிக்கெட்டு 1000 ரூபா, ஜனநாயகன் டிக்கெட்டு 1000 ரூபா அப்படின்னு பாடலாமா? ஆனால் பாவங்க, முத ஷோவுக்கு 1000 ரூபா 2000 ரூபான்னு டிக்கெட்டு பிளாக்லேயும் அதில் இதுலேயே வாங்கி அத்தனை அணில்களும் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பானுங்க. பாவம், அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. இடிப்பு அப்படியே நிற்க வேண்டியதான் நடுரோட்டில். இந்த சந்தானம் நிற்பார்ல ஒரு படத்தில், அதில் இந்த கேசரி டிக்கெட்டை வச்சு நிற்க வேண்டியதான். திரும்பி போகிற ஐடியாவே இல்லையா? ஜனவரி 9ஆம் தேதி இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஜனவரி 9ஆம் தேதி நான் வரப்போகிறேன், திரும்பி போகிற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிருங்க பார்ப்போம். சென்சார் சர்டிஃபிகேட் டிலே ஆகுதே அப்படின்ற பரிதவிப்பில் போய் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸே டிலே ஆகிட்டு இருக்குங்க. அடினா அடி, எல்லா பக்கமும் இருந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. அணில்கள்லாம் வழக்கம் போல் வடை சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. படம் ரிலீஸ் ஆனால் என்ன, படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன, அண்ணனுக்காக வடை சுடும் இயக்கம் தானே அது. விஜய் வடை சுடும் இயக்கம், தாவேக்கானா வாக்கா, தமிழக வடை கழகம். ஒரு நடிகனை கண்டு இந்திய அரசாங்கமே 5 நடுங்கிய நாள் இது அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. நாளைய தீர்ப்பு படத்தில் ஆரம்பித்த விஜய் அவர்களுடைய கரியர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெரியருடைய உச்சால இருக்காரு, உச்சத்தில் இருக்காப்புல. இந்த உச்சத்தில் இருக்கிறப்போ நாளைக்கு எப்படா தீர்ப்பு வரும் அப்படின்ற ஒரு நிலைமையிலே இருக்காங்க. ஃப்ரம் நாளைய தீர்ப்பு டு நாளைக்கு தீர்ப்பு, என்ன மாதிரியான ஒரு குரோத் டாடே, காரி துப்பலாம் போல இருக்கு. நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. பார்ப்போம் என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆனால் பாருங்க, இந்த ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த், இந்த மாதிரி யாருமே ஒரு பதிவு கூட போடலைங்க. ஒன்றிய அரசே எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்களுக்கு ஏன் இப்படி பண்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கூட, ஒரு கண்டிப்பு பதிவு கூட இல்லைங்க. இதுல வேற சில பேர் இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் முன்வைக்கிறாங்க. இது விஜய் அவர்களும் பாஜகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஒருவேளை உண்மையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய படம் இந்த கேசரி படம் இருக்கு இல்லையா, தெலுங்கு படம், அந்த படத்தோடைய ரீமேக் தான் தெரிஞ்ச உடனே நிறைய மக்கள் போய் கேசரி படத்தை போய் பார்க்க போயிட்டாங்க. அது ஓடிடி தளத்துலலாம் இருக்குது, ஆக்சுவல் ஒரிஜினல் கேசரி படம். ஸோ மக்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு என்ன இது, இதை பார்த்தா சரி இதை எதுக்கு நேரில் போய் தமிழில் வேற பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஹைப் குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி தகவல் வருது. அதனால் அணில்களை தவிர்த்து வேற யாரும் பார்க்கலன்னா பெரிய பிரச்சனையாகி போயிடும், பெருசாக வசூல் வராதுன்றதுனால இந்த படத்துக்கு 1008 சிக்கல், 1008 நெருக்கடி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைச்சு, அதுக்கப்புறம் அப்படி என்னதான் இருக்குது இந்த படத்தில், எதற்காக இந்த படத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நினைச்சிட்டு அந்த படத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு நாடகத்தை இந்த பாஜகவும் விஜய் அவர்களும் அரங்கேற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து உலா வருது. அந்த கேசரி படம் இருக்குல்லங்க, தெலுங்கு படம், அதோடைய டைரக்டருடைய பேரு அனிலாங்க. அனில் ஐயே, என்ன ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா? நல்லா 10 பொருத்தமும் பக்காவா அமைஞ்சிருக்கு பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ட்ரெய்லர் பயங்கரமாக ரீச் ஆயிருச்சு இல்லையா, இந்த ஜனநாயகன் ட்ரெய்லரை விட. அதனால பராசக்திக்கு நிறைய மக்கள் போயிட்டு ஜனநாயகனுக்கு பெருசாக கூட்டம் வராமல் ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதுவும் விஜய் அவர்களுக்கு அவர் முதலமைச்சர் கனவுல உலா வந்துகிட்டு இருக்கார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கனவுல சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு நபருக்கு இடையில ஒருத்தர் போனால் அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அப்புறம் ஜனநாயகனோட ஃப்ளாப்பு அப்படின்ற பேரெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கேவலமாக போயிடும் இல்லையா. அதனால பாஜகவும் விஜய் அவர்களும் சேர்ந்து நல்ல நாடகம் அரங்கேற்றிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து உலா வருது. எது எப்படியோ இவங்க சேர்ந்து நடத்துகிறாங்களா, சேராமல் நடத்துகிறாங்களா, விஜய் அவர்கள் உண்மையாகவே பாஜக நெருக்கடி கொடுக்குதா, என்ன ஏது அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு பாஜகவுடைய கைக்கூலி. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட அந்த கட்சியிலேருந்து வாயை திறந்து பேசலை. இதுவே திமுக பண்ணியிருந்துச்சுன்னு சொன்னாங்க, இந்நேரத்துக்கு தலகால் புரியாமல் கடந்து ஆடுன்னு ஆடி இருப்பாங்க சலங்கையை கட்டிக்கிட்டு. பாஜகன்னு வரப்போ நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் கூட இன்னும் வாயை திறந்து பேசலை.
ஒவ்வொரு சம்பவத்திலையும் விஜய் அவர்கள் தான் ஒரு பாஜகவுடைய கைகூலி அப்படின்னு அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்காரு பாருங்க. நமக்கெல்லாம் புரியுது, இந்த அணில் குஞ்சுகளுக்கு புரிய மாட்டேங்குதே, என்ன பண்றது அவனுங்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவேக தவிட்டு தற்கொலைகளுக்கு இந்த அரசியல் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இதெல்லாம் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இதெல்லாம் வரும் அப்படின்றதுலாம் தெரியாது. அதனால அவனுங்க கிட்ட இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சதி, இது திமுக சதி அப்படின்னு சொல்லி திமுக வெறுப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம் இல்லையா. அதற்காகவும் பாஜகவும் விஜய் அவர்களும் சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து உலா வருதுக்கு. ஸோ இங்கே நடக்கக்கூடிய எதுவுமே புரிஞ்சிக்க முடியாத இந்த தாவேக்க தவிட்டு தற்கொலைகள் என்ன பண்ணுறானுங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மனைவியையும் மகளையும் அவங்க குடும்பத்தையும் ஆபாசமாக எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. சிவகார்த்திகேயனுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. முதல்ல இதே மாதிரி தான் அஜித் அவர்களுடைய குடும்பத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு வந்து வெக்கமே இல்லாமல் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க, ஓட்டு பிச்சை. தல ரசிகன் தளபதி தொண்டன்னு அவனுங்களுக்கு பதிவு போட்டுக்கிட்டு ஏதோ தல ரசிகர்கள்லாம் இவனுங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி இவனுங்க வந்துட்டு ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. வெக்கமாவே இல்லைங்க இவனுங்களுக்குலாம். சோத்தை தான் திங்கிறானுங்களா இல்லை வேற என்னத்தையும் திங்கிறானுங்களான்னு தெரியல. அஜித் சாருடைய குடும்பம் மட்டும் கிடையாது, நடிகர் சூர்யா அவர்களுடைய குடும்பம், நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பம், இப்படி எல்லா நடிகர்களும் இவனுங்க வம்பிழுக்காத நடிகர்களே கிடையாதுங்க. அத்தனை பேரையும் வம்பிழுத்து வச்சிருக்காங்க. இப்போ அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா எந்த நடிகர்களுக்குமே இவருக்கு சப்போர்ட்டே பண்ணலைங்க. யாராவது வந்து குரல் கொடுத்துருக்கணும்ல. விஜய் அவர்களுடைய கடைசி படம் இப்படி வந்து ஒன்றிய அரசு இப்படி பண்ணுறாங்க, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், சீக்கிரமாக வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு யாராவது வந்து சப்போர்ட்டுக்கு வந்திருக்கணும்ல. யாருமே வரலைங்க. இந்த சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் வந்து நிற்கிறாங்க. மெயினான நடிகர்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல. இவ்வளோ காலமும் விஜய் அவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது அந்த நடிகர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா. எப்படி வருவாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா நட்பு பாராட்டணும், இன்னொரு சக நடிகருக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கணும், குரல் கொடுக்கணும். எதுவுமே பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே பதுங்கி உட்காந்துக்கிட்டு இருப்பாப்ல. தனக்கு எதிராக யாராவது இருக்காங்க இல்லைனா தனக்கு போட்டியாக யாராவது வராங்கன்னா அத்தனை பேரையும் அடித்து காலி பண்ணுறது, தன்னுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு பிஆர் கம்பெனியை வச்சு அவர் பிஆர் கம்பெனியை விட்டு வெளியே போகிற நடிகைகளை எல்லாம் ஆபாசமாக திட்டுறது, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா யார் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் உனக்கு தேவைதான்டா அப்படின்ற மோடில் தான் இருப்பாங்க. அணில்கள்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க லிட்ரலா. ஏன் யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, திரையுலகமே ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, நீ திரையுலகினரை வந்து இவங்க சப்போர்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் விஜய் அவர்களை பார்த்து கேட்க மாட்டேங்கிறானுங்க. தலைவரே நீங்கள் ஏன் பாஜகவை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, பேசுங்க ப்ளீஸ் அப்படின்றா அவரை பார்த்து கேட்க மாட்டானுங்க. ஐயா நில்லுங்க, ஐயா ஐயா நில்லுங்க, ஐயா நில்லுங்க, நில்லுங்க ஐயா நில்லுங்க, ஐயா எல்லாரும் பேசாம போறீங்களே, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இவனுங்க இவ்வளோ நாளும் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நடிகர் நடிகைகள்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இப்போ வந்து ஆசைப்பட்டுட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஒரு எச்சத்தனமான பொழப்பு இவனுங்களோடது. இப்படி எல்லாரையும் அபியூஸ் பண்ணி பகையை வளர்த்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்போ ஒன்றும் இல்லாமல் நடு தெருவில் நிற்கிறவனுங்க தான் இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்படி அபியூஸ் பண்ணக்கூடிய இந்த குணம் இருக்கு பாருங்க. இவனுங்க தான் நாளைக்கு விஜய் அவர்கள் முன்ன பின்ன ஜெயிச்சாப்ல இல்லை 4 எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டாப்லன்னு சொன்னாங்க. இவனுங்க தான் வந்து அந்த இடத்துக்கு எம்எல்ஏவா இருப்பானுங்க. அந்த தொகுதிக்கு நாளைக்கு முன்ன பின்ன போயிட்டு மக்கள் யாராவது போய் தண்ணி வரலங்க, எனக்கு சாக்கடை அடைச்சிருக்குங்க அப்படி இப்படின்ட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க இவனுங்க அந்த மக்களை எப்படி அணுகுவானுங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது அந்த தவிட்டு தற்கொலைகள்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் இருக்காரு பாருங்க, அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாராம். இவங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணிட்டாருன்னு கேட்டா, இந்த கோட்டு படத்தில் துப்பாக்கியை விஜய் அவர்கள் கொடுப்பாராம். அதை துப்பாக்கியை கொடுக்கறது என்ன மீன் பண்ணுதுன்னா, எனக்கு அடுத்தது நீதாம்பான்னு சிவகார்த்திகேயன் கிட்ட அப்படியே தூக்கி கொடுத்துட்டாராம். ஏதோ கெரியரில் விஜய் அவர்களுடைய உச்சம் இருக்கு பாருங்க, அந்த உச்சத்தை நீ வந்து பிடிச்சிக்கோப்பான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாராம். சிவகார்த்திகேயன் என்ன பண்ணிட்டாருன்னா இவரு கூடயே போட்டிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாராம். ஐயோ என்னையா இது, எப்படிப்பட்ட மட்டி மழுமட்ட மரமண்டைகளா இருக்கானுங்கன்னு பாருங்களேன் இவனுங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் அந்த படத்துல வந்து பிளே பண்ணிட்டு போனாப்ல. அந்த ரோல் அவர் பிளே பண்ணதுக்கு அவர் காசு கூட வாங்கல. சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ரசிகர்கள் நம்ம அண்ணன் வந்து இந்த படத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த படத்தை போய் பார்த்து அந்த படத்துக்கு ஒரு 50 கோடி 100 கோடி வந்து அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா சிவகார்த்திகேயன் அவர்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த படம் சுத்தமாகவே ஓடி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இவனுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கெரியர் வளர்ச்சிக்கு விஜய்ன்ற நபர் என்ன பண்ணியிருக்காரு? வெறும் துப்பாக்கி எடுத்து கொடுத்தாரா? என்னத்துக்கு? அது என்ன புரிய மாட்டேங்குது. என்னமோ எங்கள் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்ட, உண்ட வீட்டுக்கு நீ வந்து பாவம் செஞ்சுட்ட, நீ இப்படிப்பட்ட அப்படி பண்ணிட்டு கிடந்து கதறானுங்க பைத்தியக்காரனுங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி க்ரோ ஆயிருக்காருன்றதெல்லாம் கண் கூட நம்ம பார்த்துருக்கோம். சிவகார்த்திகேயன் அவர்களுடைய திறமை, உழைப்பு இதெல்லாம் தான் இன்னைக்கு அவர் இருக்கிற இடத்திற்கான ஒரு காரணம். கோட்டு படத்தில் விஜய் துப்பாக்கி கொடுத்தாராம், உடனே அவர் கெரியரில் அப்படியே பெருசாகிட்டாராம். அவரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க, அப்பவே மக்கள் கிட்ட எல்லாம் போய் சேர்ந்துட்டார். அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் வந்தது பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டுல. அதே 2013ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு,
தலைவா படம் ரிலீஸுக்காக கையை கட்டி நின்று கெஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல. யாருமே வளர்ந்துடக்கூடாது, யாருமே போட்டிக்கு இருக்கக்கூடாது, இவனுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு நாங்கள் தாண்டா பெரிய இதுன்னு நிற்கணும்னு இவனுங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நினப்பு. சில பேர்லாம் வந்து பேட்டியிலலாம் பேசிக்கிறாங்க, பெரிய நடிகர் ஒருத்தருடைய படம் வருது, அதுவும் அவருடைய கடைசி படம், இவர் எதுக்கு இடையில வரார் சிவகார்த்திகேயன், இவர் எதுக்கு இந்த படத்தை இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறாருன்னு பைத்தியம் மாதிரி கேட்குறாங்க. முதல்ல சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் படம் ரிலீஸ் ஆகிற டேட் இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. பெரிய நடிகர் அப்படின்னா என்ன, விஜய் மட்டும் தான் பெரிய நடிகரா? சிவகார்த்திகேயன் அவர்களும் பெரிய நடிகர் தான். தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதில் சிவகார்த்திகேயன் அவர்களும் இருப்பார். ஏன் அவர் பெரிய நடிகர் இல்லையா? என்ன பேசுகிறாங்க, என்ன இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த படத்தில் வேற விஜயோடைய பேர் தளபதி வெற்றி கொண்டானாம். என்னடா இது பேர்? உலகத்தில் எவனாவது இப்படி ஒரு பேரை வைப்பானா? எனக்கு அந்த பேரை பற்றி பேசணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். தளபதி வெற்றி கொண்டாடி, என்னடா இது? எப்படிதான் இந்த மாதிரி பேரெல்லாம் யோசிச்சு வச்சாங்களோ தெரியல. வைப்பானுங்க பாருங்க இந்த பேரை, இந்த தாவேக்க ரசிக குஞ்சுகள் தனக்கு ஏதாவது குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு வச்சிருவானுங்க. வச்சுட்டு கொண்டு போய் கரூர் கூட்ட நெரிசல் மாதிரி எங்கேயாவது கூட்ட நெரிசலில் கொண்டு போய் விட்டு கொண்டுருவானுங்க. கொன்னதுக்கு அப்புறம் தளபதியை பார்க்கறதுக்காக நாங்கள் நஷ்டஈடா குழந்தையோட உயிரை கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு கூலாக வந்து சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்போ இந்த விஜய் ரசிகர்கள் இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறானுங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். என்னென்ன பேசுகிறானுங்கன்னு பாருங்க, எவ்வளோ மோசமாக ஆபாசமாக பேசுகிறானுங்கன்னு பாருங்க. 9ஆம் தேதி எங்க படம் வரலனா 10ஆம் தேதி நீங்க பராசத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. எஸ்கே பேனர் கிளியும் ஸ்டாலின் வந்து பயந்துட்டாரு. ஸ்டாலின் பயந்துட்டாரா? டேய் யாரா நீங்களாம்? என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னே தெரிலங்க. நாகரிகமாக இருக்கிற எல்லா வார்த்தையுமே நம்ம சொல்லி திட்டோம். இதுக்கு மேலே போகணுன்னா அநாகரிகமாக தான் போகணும். முடியலைங்க. ஸ்டாலின் பயந்துட்டாரா? நம்மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இவனுங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எது வரும், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் எது வரும்னே தெரியாது, இந்த இஷ்யூவையும் திமுக தான் பண்ணுதுன்னு சொல்லி இவனுங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அவனுங்க நம்பிடுவானுங்க, அதை நம்பிக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்ல, அப்படிதான் இருக்கானுங்க பாருங்க. போஸ்ட் பண்ண ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜல்லிக்கட்டில் பார்த்த கூட்டத்தை கன்ஃபார்மிங்க பார்க்கலாம். பெரிய கலவரம் உண்டாலும் கலவரம் உண்டாகுமா? பார்த்தீங்களா, கலவர கபோதிகள்னு சொல்லுவாங்க பாருங்க, அது இவனுங்க தான். கலவரம் பண்ணணும், எப்பவும் வெட்டணும், குத்தணும், அடுத்தவங்க சாவணும், மூச்சு திணறி சாவணும், குழந்தையோடைய குடல் உருவி சாவணும், மிதிச்சு சாவடிக்கணும், அப்படியே பிளாஸ்ட் ஆயிரும், எங்கள் பசங்களாம் சம்பவம் பண்ணுவாங்க, போலீஸ்காரருடைய கையை கடிச்சு வைக்கணும், என்னென்ன அழிமாட்டங்கள் உண்டு எல்லாம் புறம்போக்குத்தனம், பொறுக்கித்தனம், ரவுடித்தனம் எல்லாம் இவனுக்கு தான் பண்ணுறானுங்க. ஆதவர்ஜுனாவே மேடையில் ஏறி சொன்னார் இல்லையா, கலவரம் ஆயிரும், அப்படியே வந்து அப்படியே 5000 ஸ்டூடெண்ட்ஸ் திரண்டு வருவாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார் இல்லையா. அண்ணனை பார்த்து பயமா, ரசிகர் பார்த்து பயமா? அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா என்ன தம்பிக்கு என்ன பண்ணுவான்னு தெரியும். நீங்க படம் ரிலீஸ் பண்ண வேணாம், இப்போ வந்து ஆடியோ லான்ச் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதையே தேட்டரில் விட்டுங்க, பராசக்தியே முந்திரும். போட்டு இந்த நகையை வச்சு படம் பார்க்குறாங்கன்னா அப்போ நாங்களாம் எந்த அளவுக்கு அந்த விஜய் ரசிகரை பார்த்துக்கோங்க. இப்போ அந்த அளவுக்கு டிக்கெட் ரேட் விற்கிறதுக்கா நாங்கள் எங்களால் இருக்கிற காசு வச்சு பண்ணவும் முடியாது. வீட்டு எதிர்த்து என்ன வேணா பண்ணா பண்ணுவோம் தளபதிக்காக. இப்படியெல்லாம் பேசுறது பெருமை நினச்சிட்டு இருக்கானுங்க. எங்கள் அண்ணன் ஏதாவது சொன்னார்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை, அப்படியே நாங்கள்லாம் அப்படியே தீயா நிற்போம். சி வாயில் இது வந்துருச்சுங்க. சி இப்படி வாயில் வரல, தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஐயோ என்ன இது பேசுகிற எல்லாம் தப்பு தப்பாக போகுது. வாயில் வரல, எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வார்த்தையாக வாயில் வர பார்த்துச்சுங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளையெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு கூட நாங்கள் பார்ப்போம். நாங்கள்லாம் அப்போ எந்த அளவுக்கு தளபதி ஃபேன் தெரியுமான்றான். இதெல்லாம் பெருமையாடா, கேவலம்டா. மக்கள்லாம் இதெல்லாம் கேவலமாக தான் பார்ப்பாங்க. இந்த அணில் குஞ்சுகள் தான் போய் இப்படியெல்லாம் இருக்கானுங்க, இன்ஸ்பிரேஷன், நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆகணும், நம்ம உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு இருந்தால் தான் நமக்குலாம் வந்து பெருமை அப்படின்ட்டு இருப்பானுங்க. பொதுமக்கள் யாரும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, கேவலமாக காரி துப்புவாங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா. எங்கள் உயிரை விட சொன்னாலும் அவங்க விடுவோம் தளபதிக்காக. தேட்டர் வாசலே தான் கதின்னு உட்காந்துருக்கோம், சாப்பிட்றோம், திருப்பி தேட்டரில் வரோம், தேட்டர் போட்டுனா தான் வீட்டுக்கே நாங்கள் போகிறோம். இவ்வளோ வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் இல்லைங்கும் போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. நாளைக்கு தான் ஜனவரி 9ஆம் தேதி. இவனெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க, இப்படி நாங்கள்லாம் வந்து கலவரம் பண்ணுவோம், நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பாருங்க, எங்கள் தளபதிக்காக நாங்கள் அப்படியே வேற லெவலாக பண்ணிடுவோம். எங்கேயாவது இவனுங்க வாலாட்டி பார்க்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ளே செருப்படி வாங்கிட்டு இருப்பானுங்க. அணில்கள் யாராவது இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருங்க. எவனாவது வெளியில் வந்து பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, இல்லைனா வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணுறது, கலவரம் பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி சீரெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகள்லாம் மோசமானதாக இருக்கும். லைஃப்பை தொலைச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். 41 பேர் கரூரில் இறந்தாங்க, ஒருத்தன் கூட வருத்தப்படல, அப்படியே சும்மா ஆர்ஐபி போட்டு போயிட்டானுங்க. இன்னைக்கு விஜயோடைய படம் ரிலீஸ் ஆகாதுன்னு வெறி பிடிச்ச நாய் மாதிரி திரியிறானுங்க. அப்போ கூட பாருங்க, விஜயை நோக்கி கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. பாஜக எதிர்த்து பேசுங்க, ஏதாவது கேளுங்க, நீங்க தான் கட்சி தலைவராச்சுல, நாங்க தான் உங்க பின்னாடி இருக்கோம்ல, பேசுங்க அப்படின்னு ஏதாவது கேட்கறாங்களா? ஒண்ணும் கிடையாது. கொத்தடிமைகளாட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. லிட்ரல் கொத்தடிமைகள் இவனுங்க தான். விஜய் என்ன பண்ணாலும் சரியா இருக்கும், அவர் அமைதியா இருந்தாலும் சரியா தான் இருக்கும், அவர் முட்டாள்தனமா பேசினாலும் சரியா தான் இருக்கும், என்ன பண்ணாலும் சரியா தான் இருக்கும். இப்படி வாழக்கூடியவனுங்களை நம்ம கொத்தடிமைகள்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? ஒரு சிபிஐ விசாரணை, ஒரு பட ரிலீஸுக்கு பிரச்சனை, இதுக்கே இவனுங்க திகச்சு போய் திணறி போய் இருக்கானுங்க. பாஜகன்ற வார்த்தையை உச்சரிக்கிறது கூட அஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த லட்சண மசூரில் இவனுங்க இருந்துக்கிட்டு
76 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் பார்ப்பனியத்தை எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து அத்தனை சங் பரிவார் சக்திகளையும் அத்தனை சங் பரிவார் இயக்கங்களையும் அதை நீட்சியான பாஜகன்ற கட்சியையும் எதிர்த்து இங்கே களமாடிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவை இவனுங்க ஒழிப்பானுங்களாம். ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க வக்கீல்ல சக நடிகர்கள் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கடைசி படம், கடைசி ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் ஆடியோ லான்ச் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நடிகர் கூட அங்கே எட்டி கூட பார்க்கல. இந்த லட்சணத்தில் திமுகவை இவனுங்க வந்து ஒழிப்பானலாம் அரசியலில். இவனுங்க தூய சக்தி, மண்ணாங்கட்டி தூய சக்தி. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் வாயை திறக்கலை, கவின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டப்ப வாயை திறக்கலை, இப்போ சென்சார் பிரச்சனை இதுக்கும் வாயை திறக்கலை. இந்த தாவேக்க தவிட்டு தருகிறீர்கள் வாய்க்குள்ளே என்னதான் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதில் நல்லா பெரிய வடையாக வச்சு சொருகி வச்சிருக்கானுங்க போல வாய்க்குள்ளே. வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. உங்க அண்ணனை பார்த்து ஒரு கேள்வி கூட கிடையாது. இந்த ஜனநாயகன் படத்தோட கடைசியிலே தவறில் ஏதாவது போடுவாங்க எமோஷனலாக, விஜயே மனசே உருகுதே அப்படின்லாம் போடுவாங்க. எல்லாரும் நல்லா சிரிங்க, நல்லா பண்ணியாக இருக்கும் படத்துக்கெல்லாம் போனீங்கன்னா. திரும்பி போற ஐடியாவே இல்லை. கடைசி படம் அதுவுமா அத்தனை பேர் இப்படி கதற விடுவாங்கன்னு அண்ணன் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். அண்ணன் விஜய் அண்ணன். ஜனநாயகனோட வெற்றி விழா இங்க தானே நடத்துவீங்க? வெற்றி விழா ஏன் அப்போ நம்மளோட ஆட்சி நடக்கும்ல? ஓ, நீங்க அப்படி வரீங்க. கண்டிப்பா அதுல ஷூரா இருக்கீங்களா? Yes, 100%. You look at the crowd in Malaysia. சரி, அப்ப நீங்க எப்படி சார் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பீங்க? பீச்சே நாங்க வந்து எடுத்துப்போம். ஐயோ யப்பா, எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்காங்க பாருங்க. மலேசியாவில் கூட்டத்தை பாருங்க. விஜய் இங்கே ஆட்சி பிடிச்சி வரேன். மலேசியாவில் கூட்டம் கட்டினா இங்கே எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? என்ன லூசுத்தனமா பேசுறீங்க? இங்கே கூட்டம் கூட்டினாலும் ஆட்சி பிடிக்க முடியாது. ஏன்னா அது அங்கே மட்டும்தான் கூட்டுற கூட்டம். அது தமிழ்நாட்டு மக்கள் கூட்டம் கிடையாது. அது அணில் குஞ்சுகள் கூட்டம். இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி கூட்டத்தை ஒருங்கிணைப்பீங்கன்னு கேட்டால் நாங்கள் பீச்சே எடுத்துருவோம். நல்ல கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். நல்ல பகல் கனவுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. எந்திரிச்சு நிற்கவே வக்கில்லையா? அதுக்கப்புறம் நீங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க. விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறாரோ, எங்கெங்கெல்லாம் அவருடைய வீழ்ச்சி இருக்குதோ அது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம சந்தோஷப்படும். அது எல்லாத்தையுமே நம்ம கொண்டாடணும். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் ஒன்றும் அறியாத 41 உயிர் பறிபோனது. அதுலேயும் குறிப்பாக குழந்தைங்களுடைய உயிர். இவ்வளோ உயிர் போனதுக்கு அப்புறமும் கூட இந்த அணில் குஞ்சுகள் என்னெல்லாம் அடாவடித்தனம் பண்ணானுங்க, என்னெல்லாம் பேசினானுங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். விஜய் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டார், அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி ஒரு காணொலி கூட வரலையே. என்னைய பழி வாங்கணும்னா என் வீட்டுக்கு வாங்க, இல்லைன்னா ஆஃபீஸுக்கு வாங்கன்னு பேசலை. ரசிகர்களை தூண்டி விடும் விதமாக எதுவும் பேசலை. இது பாஜக நமக்கு பண்ண சதின்னு பேசலை, எதுவுமே பேசலை. இப்போவும் திமுக தான் சதின்னு சொல்லிட்டு தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இந்த ரசிக குஞ்சுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆகவே இவர் என்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாலும் நம்ம யாருமே அவருக்கு ஆதரவாக போய் நிற்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும் வைங்க, ஏன்டா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துப்பாங்க. அதனால நம்ம எந்த விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அடி வாங்குறியா, நல்லா வாங்கு, உனக்கு தேவைதான்டா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். இவனுங்க இப்பவும் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கல்ல, கலவரம் நடக்கும், நாங்கள் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் வெட்டுவோம் குத்துவோம் அப்படி தான் நிற்கிறாங்க. அப்போ இவனுங்களுக்கு தான் தேவை தானே. கடைசியாக இன்னொரு தடவையும் சொல்லிக்கிறேன், அணில் குஞ்சுகளே, தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்கணும்னு நினச்சிட்டு நாளைக்கு ஏதாவது பண்ணணும், இல்லைனா என்னைக்காவது ஏதாவது பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அணிலுக்கு பின்னாடி வால் இருக்கும் இல்லையா, வால் இருக்காது. இங்கே மக்கள் எல்லாரும் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கோம். இந்த சங்கி பயல்களுக்கு இருக்கக்கூடிய அதே புத்தி தான் இவனுங்களுக்கும் இருக்குது. அதனால் சங்கிகளை எப்படி நம்ம பார்ப்போமோ அதே டோனில் தான் இவனுங்களையும் நம்ம பார்க்கணும். எந்த இடத்துல எதுக்கு எப்படி என்னத்துக்கு கலவரத்தை தூண்டுவானுங்கன்னே தெரியாது. கலவரத்தை தூண்டணும்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானுங்க. எங்கேயாவது ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், மக்கள்கிட்ட செருப்படி வாங்குறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையும் தொலைச்சிருவீங்கடா அணில் குஞ்சுகளா. ஆகவே கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்லி இந்த காணொலி நான் இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.